எல்லோருக்கும் வணக்கம். நேத்து நம்ம தமிழ்நாட்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கங்க. பட்ஜெட்னாவே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நமக்கு என்னென்ன இலவசங்கள் வருது? என்னென்ன திட்டங்கள் வருதுன்னு பார்ப்போம். ஆனா, இந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான உண்மைய நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம வீட்ல வருமானம் கம்மியா இருந்து, செலவு அதிகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். அதுக்கு வட்டி கட்டுவோம். அதுவே இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல தமிழ்நாடு அரசின் வருமானம் என்ன? செலவு என்ன? நம்ம மேல இருக்கிற கடன் சுமை எவ்வளவுங்கிறத ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். சரி, அரசாங்கத்துக்கு பணம் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவங்க வெளியிடுற ரூ. 1 வருவாய வச்சு கணக்கு பார்த்தோம்னா, நாம கட்டுற ஜிஎஸ்டி, மளிகை கடை முதல் மதுபானம் வரைக்கும் வாங்குறதுலேருந்து வர வரி மூலமா 43 காசுகள் கிடைக்குது. ஆனா பாருங்க, இது போதாதுன்னு சொல்லி அரசாங்கம் புதுசா வாங்குற கடன் மூலமா தான் 33 காசுகள் வருது. அதாவது அரசுக்கு வர மொத்த பணத்துல கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு கடன்ல தான் வருது. அதுக்கப்புறம் மத்திய அரசு தர பங்கு, மானியங்கள் இதெல்லாம் சேர்த்து தாங்க அந்த ரூ. 1 முழுமையடையுது. இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. அரசாங்கம் வாங்குற கடனும், அதுக்கு கட்டுற வட்டியும் எங்க போகுது தெரியுங்களா? அரசாங்கத்தோட மொத்த செலவுல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது போக, வாங்கிய பழைய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே 15 காசுகள் போயிடுது. அதுக்கப்புறம் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க ஒரு 10 காசுகள் போயிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் சம்பாதிக்கிறது, இல்லன்னா வாங்குற பணத்துல கால்வாசிக்கு மேல வெறும் வட்டியும், கடனுமே முழுங்கிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர்றதுன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி பணிகளுக்கு வெறும் 10 அல்லது 11 காசுகள் மட்டும்தாங்க மிஞ்சுது. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது, தமிழ்நாட்டின் கடன் சுமை இப்போ 10,00,000 கோடிய தாண்டி மலை போல வளர்ந்து நிக்குதுங்க. மக்கள் திட்டங்கள் தேவைதான், இலவசங்கள் தேவைதான். ஆனா, அதே சமயத்துல இந்த அளவுக்கு கடன் வாங்குறது எதிர்காலத்துல நம்ம பொருளாதாரத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுது தெரியல. நேத்து நம்ம தமிழ்நாட்ல தாக்கல் பண்ண பட்ஜெட்ட பார்த்தோம். உண்மைய சொல்லப்போனா, இதில் பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள், சில புதிய அறிவிப்புகள்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா, இதையெல்லாம் தாண்டி அந்த பட்ஜெட்ல இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, நமக்கு வருமானம் பத்தல. அதனால நாம இந்த ஆண்டும் மேலும் கடன் வாங்கத்தான் போறோம்னு அரசாங்கம் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்கு. ஏற்கனவே 10,00,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதில இன்னும் கடன் வாங்கினா என்ன ஆகும்? அரசாங்கம் ஏன் மறுபடியும் கடன் வாங்குது? அதுக்கு முக்கிய காரணம் வருமான பற்றாக்குறை தாங்க. இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்ல சம்பாதிக்கிற சம்பளம் கரெக்ட்டா மளிகை சாமான்களுக்கும், கரண்ட் பில்லுக்கும், வீட்டு வாடகைக்கும் சரியா போயிடுதா? புதுசா டிவி வாங்கவோ, நகை வாங்கவோ காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? சேமிப்பும் இருக்காது. கடன் தான் வாங்கி ஆகணும். அதே நிலைமை தாங்க இப்போ அரசாங்கத்துக்கும். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி பணம், ஜிஎஸ்டி, மதுபான வரி, பெட்ரோல் வரி எல்லாம் சேர்த்து எதுக்கு சரியா இருக்குன்னா, அரசு ஊழியர்களின் மாதாந்திர சம்பளம், பென்ஷன், அரசாங்கம் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டி, இதுக்கு இதுக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்குங்க. அப்போ மக்களுக்காக புதுசா ஏதாவது நலத்திட்டங்கள் செய்யணும், ரோடு போடணும், ஆஸ்பத்திரி கட்டணும்னா, அரசாங்கத்தில் கைவசம் சல்லி காசு மிஞ்சறதில்ல. அதனால தான் நமக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லிட்டு, மறுபடியும் வெளிச்சந்தையில போய் கடன் வாங்குறதா அரசாங்கம் இந்த பட்ஜெட்லயும் சொல்லியிருக்கு. நம்முடைய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வாங்குறதை பார்க்கும்போது, நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழறது இயல்புதாங்க. ஏங்க கடன் இல்லாம ஒரு மாநிலத்தை நடத்தவே முடியாதா? அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுக்கு வேற மாற்று வழியே இல்லையான்னு நாம யோசிப்போம். கடன் இல்லா மாநிலமா மாற்ற என்னென்ன வழிகள் இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநிலத்துக்குள்ள அதிகமான தனியார் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை வர வைக்கணும். இதன் மூலமா அரசுக்கு தொடர்ந்து வரி வருமானம் கிடைக்கும். அரசு துறைகள்ல ஒப்பந்தங்களில் நடைபெறும் வீணான செலவுகளை தடுத்தாலே பல்லாயிரம் கோடிகளை மிச்சப்படுத்தலாம். ஏற்கனவே நஷ்டத்துல இயங்குற அரசு நிறுவனங்களை சீரமைச்சு, அவற்றை லாபகரமானதா மாற்றினா அரசாங்கத்துக்கு நிரந்தர வருமானம் வருங்க. அப்படி இல்லன்னா, மானியங்கள் முற்றிலும் தேவைப்படுவதற்கு மட்டுமே போய் சேர்வதை உறுதி செய்யணும். தேவையில்லாம எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்றதுனால அரசுக்கு நெறைய பணம் மிச்சமாகும். அப்போ இவ்வளவு வழிகள் இருக்கும்போது, அரசாங்கம் ஏன் இத பண்ண மாட்டேங்குது? அதுக்கு சில அரசியல் மற்றும் எதார்த்தமான காரணங்கள் இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில மக்கள் இலவசங்கள தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இலவசம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு, ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டங்களை நிறுத்தினா, அடுத்த தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அப்படின்ற பயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குங்க.
தொழிற்சாலைகள் கொண்டு வருவது, மெட்ரோ ரயில்கள் அமைப்பது போன்ற பெரிய திட்டங்கள் பலன் கொடுக்க பல ஆண்டுகள் ஆகுங்க. ஆனா, மக்களின் உடனடி தேவைகளை சமாளிக்க அரசாங்கத்துக்கு தற்காலிக பணம் தேவைப்படுகுது. மாநில அரசு நினைச்சோன வரிகளை தாறுமாறா உயர்த்த முடியாது. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசுகளுக்கு வரி விதிக்கும் சுதந்திரமும் ரொம்பவுமே குறைஞ்சிடுச்சு. கடன் இல்லாம மாநிலத்தை நடத்த மாற்று வழிகள் இருக்குங்க. ஆனா, அதை செயல்படுத்த அரசியல் தைரியமும், நீண்ட கால திட்டமிடலும் தேவை. தேர்தலை தாண்டி மக்கள் நலனைப் பற்றி யோசிக்கும்போது தான் இந்த நிலை மாறும். அரசாங்கம் தொடர்ந்து கடன் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே மக்களோட கைகள்ல பணப்புழக்கம் குறைவாக இருப்பது தான். அதனால தான் அரசாங்கம் இலவசங்களை அள்ளித் தருது. ஆனா, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா? இருக்குங்க. மக்களுக்கு கைத்தொழில் கத்துக் கொடுத்து, அவங்க தனிநபர் வருமானத்தை உயர்த்தினாலே, இந்த இலவச பித்தலாட்டத்திலிருந்து மக்களும் விடுபடலாம். அரசாங்கமும் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். அரசாங்கம் வெறும் இலவச பொருட்களை கொடுப்பதற்கு பதிலா வீட்டுத் தொழில்களை ஊக்குவிக்கணும். குறிப்பா தையல் கலை, உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, அடுத்தது கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள் மற்றும் டெக்கரேஷன் வேலைகள் இது மாதிரியான வேலைகளுக்கு முறையான பயிற்சி அளிக்கணும். சுய சுய தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு, குறிப்பா மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மூலமா பெரிய அளவில் வட்டி இல்லாத அல்லது குறைந்த வட்டியிலான வங்கிக் கடன்களை உடனடியா வழங்க வேணும். வீட்டில் தயாரிக்கும் பொருட்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது அரசு நடத்தும் சிறப்பு கண்காட்சிகள் மூலமோ விற்பனை சந்தையை உருவாக்கி கொடுக்கணும். இதை செய்தாலே ஒவ்வொரு வீடும் ஒரு சிறு தொழிற்சாலையாக மாறிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணோ அல்லது இளைஞரோ வீட்டில் இருந்துக்கிட்டே மாதம் 10,000லேருந்து 15,000 வரை சம்பாதிக்க தொடங்கிட்டா அவங்க எதுக்காக இலவசத்தை எதிர்பார்க்க போகிறாங்க? தனிநபர் வருமானம் பெருகும்போது அவங்களோட வாங்கும் திறன் அதிகரிக்குது. அது நேர்முக மற்றும் மறைமுக வரிகள் மூலமா மீண்டும் அரசாங்கத்துக்கே வருமானமா திரும்பி போகுது. அரசுக்கும் கடன் வாங்கும் அவசியமும் இருக்காது. மக்களும் தன் சொந்த காலில் நின்னு கௌரவமா வாழ்வாங்க. மீன் பிடிச்சு தர்றத விட, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே உண்மையான உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் இலவசங்களை கொடுப்பதை விடுத்து, மக்களை பொருளாதார ரீதியா சுதந்திரமானவர்களாக மாற்றும் திட்டங்களில முதலீடு செய்யணும். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. உண்மையிலே பட்ஜெட் நல்லா தான் இருக்கு. வரவேற்கத்தக்கது. முதல்வர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 75 வருஷமான பாரம்பரிய கட்சி, அனுபவம் உள்ள கட்சின்னு சொல்லிக்கிட்டு பட்ஜெட் போட்டவங்கள விட, முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட பட்ஜெட் நல்லாவே இருக்கு. இந்த பட்ஜெட்ட பத்தி பல பேர் விமர்சனம் பண்றாங்க. இருந்தாலும் விமர்சனம் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் வருங்காலங்கள்ல முதல்வர் அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களோட பட்ஜெட் போடுவாரு. கண்டிப்பா போடுவாரு. இந்த தமிழ்நாட வந்து கடன் இல்லா மாநிலமா மாற்றுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.